தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். திருமண தரகராக வேடம் தரித்த கணவர் தன் மனைவியை திருமணம் ஆகாதவருக்கு மனம் முடித்து கொடுத்து மோசடி செய்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அது குறித்து பார்க்கலாம் விரிவாக. வீடியோ எடுக்கும்போது மணப்பெண் சரிவர முகத்தை காட்டாமல் தலையை கவிழ்ந்து கொள்வது வெட்கத்தினால் என்று நினைக்க வேண்டாம். தான் செய்யும் கேடித்தனத்திற்கு ஆதாரம் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த வெட்கம். இந்த திருமணம் நடந்த இடம் உடுமலை திருமூர்த்திமலை அமனலிங்கேஸ்வரர் கோயில். மணமகன் ராதாகிருஷ்ணன் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பாப்பனூத்து பகுதியை சேர்ந்தவர். 29 வயதான ராதாகிருஷ்ணன் காற்றாலையில் மெக்கானிக்காக வேலை பார்த்து வந்திருக்கிறார். இவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது. ராதாகிருஷ்ணனின் மது பழக்கம் காரணமாக அவரது முதல் மனைவி பிரிந்து சென்று விட்டார். இதனால் இரண்டாவது திருமணத்திற்கு பெண் பார்த்திருக்கிறார்கள். அப்போது கேரள மாநிலம் கொள்ளிஞ்சம்பாறையை சேர்ந்த புரோக்கர் ஒருவர் ராதாகிருஷ்ணனை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டிருக்கிறார். கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்ணின் புகைப்படத்தை காண்பித்து உள்ளார். அந்த பெண்ணை ராதாகிருஷ்ணனுக்கு பிடித்துவிடவே திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணின் வீட்டில் வசதி இல்லாததால் ஏதாவது உதவி செய்யுமாறு புரோக்கர் கேட்டிருக்கிறார். ராதாகிருஷ்ணன் வீட்டினர் அந்த பெண்ணுக்கு 1.5 பவுன் தங்க நகை போட்டிருக்கிறார்கள். புரோக்கருக்கு 80,000 ரூபாய் ரொக்க பணம் கொடுத்து உள்ளனர். ஆனால் மாப்பிள்ளை தரப்பில் இருந்து யாரும் பெண் வீட்டுக்கு சென்று நேரில் பார்த்து பேசவில்லை. திருமணத்திற்கு நாள் குறித்ததும் கேரளாவில் இருந்து அந்த பெண் அவருடைய அண்ணனுடன் தாராபுரத்திற்கு வந்திருக்கிறார். திட்டமிட்டபடியே திருமணம் முடிந்திருக்கிறது. முதலிரவுக்கான வேலைகள் தடபுடலாக தயாராகி இருக்கிறது. மாதவிடாயில் இருப்பதாக கூறி அந்த பெண் முதலிரவை 3 நாள் தள்ளி போட்டிருக்கிறார். 4வது நாள் அவரது தாயாரை உடல்நலக்குறைவால் பொள்ளாச்சியில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாக கூறியிருக்கிறார். மாமியாரை பார்ப்பதற்காக ராதாகிருஷ்ணன் புது மனைவியோடு கிளம்பி பொள்ளாச்சிக்கு சென்றிருக்கிறார். அந்த ஊருக்கு சென்ற சில மணி நேரத்தில் புது பெண் அவர் அணிந்திருந்த 1.5 பவுன் தங்க நகைகளோடு திடீரென மாயமாகி இருக்கிறார். மனைவியை கண்டுபிடிக்க முடியாமல் வீடு திரும்பிய ராதாகிருஷ்ணன் நடந்ததை போலீசாரிடம் கூற அவர்கள் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் அந்த மணப்பெண் புரோக்கரின் மனைவி என தெரிய வந்திருக்கிறது. அதோடு அந்த தம்பதிக்கு குழந்தைகளும் உள்ளனர். திருமணத்திற்கு பெண் பார்ப்பவர்களை குறிவைத்து கணவனும் மனைவியும் சேர்ந்து பணத்திற்காக இப்படி ஒரு நாடகத்தை நடத்தியிருப்பதை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதே பாணியில் அந்த புரோக்கர் இன்னும் எத்தனை பேரை ஏமாற்றி இருக்கிறார், எவ்வளவு ரூபாய் மோசடி செய்திருக்கிறார்கள் போன்ற விவரங்கள் அந்த திருமண மோசடி தம்பதியை கைது செய்து விசாரித்த பிறகே தெரிய வரும். ஆயிரம் பொய்யை சொல்லி ஒரு திருமணத்தை நடத்த வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் அதை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு ஒரு கும்பல் பணம் பறிக்க இறங்கி இருப்பது திருமணத்திற்கு வரன் தேடுபவர்களை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது.
தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.